கட்டுரை வாசிப்பு. கட்டுரை தலைப்பு: ஜனநாயக புரட்சியில் சமூக ஜனநாயகவாதத்தின் 2 போர் தந்திரங்கள். கட்டுரை உபதலைப்பு: சர்வாதிகாரம் பற்றிய கொச்சையான முதலாளி வர்க்க கருத்தும் மார்க்சியத்தின் கருத்தும். 1848 புதிய ரைஸ் பத்திரிகையிலிருந்து மார்க்சின் கட்டுரைகளை எடுத்து மேரிங் பிரசுரிக்கையில் அவற்றிற்கு எழுதிய குறிப்புகளில் முதலாளித்துவ பிரசுரங்கள் இந்த பத்திரிகையை பற்றி தெரிவித்த குறைகளில் ஒன்று, ஜனநாயகத்தை சாதிப்பதற்கு ஒரே சாதனம் சர்வாதிகாரத்தை உடனடியாக புகுத்த வேண்டும் என்று இந்த பத்திரிகை கோரியதாக சொல்லப்பட்டதுதான் என்று மேரிங் கூறுகிறார். கொச்சையான முதலாளி வர்க்க பார்வை நிலையிலிருந்து பார்க்கும்போது சர்வாதிகாரம், ஜனநாயகம் எனும் கருத்துகள் ஒன்றுக்கொன்று விலக்கானவை அல்ல. வர்க்க போராட்டத்தின் தத்துவத்தை புரிந்து கொள்ள தவறுவதாலும், அரசியல் அரங்கில் பல்வேறு முதலாளி வர்க்க வட்டங்களும் குழுக்களும் அற்ப சச்சரவுகளில் ஈடுபடுவதைக் கண்டு பழகி போனதாலும், சர்வாதிகாரம் என்றால் ஜனநாயக உரிமைகள், உத்தரவாதங்கள் அனைத்தையும் ரத்து செய்தல், எல்லா வகையான தான் தோன்றித்தனம், ஒரு சர்வாதிகாரியின் தனி நலன்களுக்கான எல்லா விதங்களிலும் அதிகாரத்தை கேடாக பயன்படுத்துதல் என்று முதலாளித்துவ நபர் புரிந்து கொள்கிறார். மார்த்தினோவ் புதிய இஸ்க்ராவில் தம்முடைய புதிய இயக்கத்தின் முடிவில் லெனின் தமக்கு அதிர்ஷ்டம் அடிக்குமா என்று பார்க்க பெரிதும் விரும்புகிறார் என்பதனால்தான் சர்வாதிகாரம் பற்றிய கோஷத்தின் மீது பெரியோர் பத்திரிகையும் புரோலிட்டரி பத்திரிகையும் பற்றுதல் இருப்பதாக கூறுகிறார். உண்மையில் சொன்னால், இந்த கொச்சையான முதலாளி வர்க்க கருத்துதான் மார்த்தினோவின் கட்டுரைகளில் வெளிப்படுத்தப்படுகிறது. சர்வாதிகாரத்தை பற்றி பிரச்சாரம் செய்வதற்காக புதிய ரைன் பத்திரிகைக்கு எதிராக சாட்டப்படும் முதலாளி வர்க்க குற்றச்சாட்டுகளின் தரத்தில் முற்றிலும் வைக்கத்தக்கதாய் இந்த வசீகரமான விளக்கம் இருக்கிறது. புரட்சி சர்வாதிகாரம் பற்றிய கருத்துருவங்களை மாற்றி போடுவதாக மார்க்ஸையும் கூடத்தான் சமூக ஜனநாயகவாதிகள் அல்ல, முதலாளித்துவ மிதவாதிகள் குற்றஞ்சாட்டினார்கள். தனிநபரின் சர்வாதிகாரத்திலிருந்து வேறுபட்ட நிலையில் வர்க்க சர்வாதிகாரம் என்பதின் பொருள் என்ன? சோசியலிஸ்ட் சர்வாதிகாரத்தின் பணிகளிலிருந்து வேறுபட்ட நிலையில் ஜனநாயக சர்வாதிகாரத்தின் பணிகள் என்ன என்று மார்த்தினோவுக்கு விளக்குவதற்கு புதிய ரைன் பத்திரிகையின் கருத்துக்களை கவனிப்பதில் தவறில்லை. புதிய ரைன் பத்திரிகை 1848 ஆண்டு செப்டம்பர் 16 எழுதியதாவது: புரட்சிக்கு பின் ஒவ்வொரு தற்காலிக அரசு அமைப்புக்கும் ஒரு சர்வாதிகாரம், வலுவுள்ள சர்வாதிகாரம் அவசியமாகிறது. சர்வாதிகாரி என்ற முறையில் செயலாற்றவில்லை, பழைய நிறுவனங்களின் மிச்சங்களை உடனடியாக நொறுக்கி எறியவில்லை என்று காம்கௌசனை துவக்கத்திலிருந்தே நாம் குறை கூறி வந்திருக்கிறோம். அவர் 1848 மார்ச் 18க்கு பின் அமைச்சரவையின் தலைவர். திரு காம்கௌசன் அரசியல் சட்டவாத பிரமைகளில் மயங்கி கிடக்கையில் தோற்கடிக்கப்பட்ட கட்சி, பிற்போக்கின் கட்சி, அதிகார வர்க்கம், இராணுவம் ஆகியவற்றில் தன் நிலைகளை பலப்படுத்தி கொண்டது. இங்கும் அங்குமாக பகிரங்கமான போராட்டங்களிலும் இறங்கத் தொடங்கியது. புதிய ரைன் பத்திரிகையில் காம்கௌசன் அமைச்சரவையை பற்றி வெளியான நீண்ட கட்டுரைகளில் விபரமாக விளக்கப்பட்டது அனைத்தையும் இந்த சொற்கள் ஒரு சில கூற்றுகளில் சுருக்கி தருகின்றன என்று மேரிங் நியாயமாக குறிப்பிடுகிறார். மார்க்சின் சொற்கள் நமக்கு சொல்வதென்ன? ஒரு தற்காலிக புரட்சி அரசாங்கம் சர்வாதிகார முறையில் செயலாற்றி தீர வேண்டும். இக்கூற்றை இஸ்க்ராவினால் அறவே புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனெனில் சர்வாதிகாரம் எனும் கோஷத்தைக் கண்டு அது வெட்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சர்வாதிகாரத்தின் பணி பழைய நிறுவனங்களின் மிச்சங்களை நொறுக்கி தள்ள வேண்டியதே. ருஷ்யாவின் சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சியின் 3வது காங்கிரஸ் எதிர்ப்புரட்சியை எதிர்க்கும் போராட்டத்தை பற்றி போட்ட தீர்மானத்தில் இதைத்தான் தெளிவாக கூறியிருக்கிறது. மாநாட்டின் தீர்மானத்தில் இது விடப்பட்டுள்ளதை மேலே காட்டினோம். 3வதாக, கடைசியாக, புரட்சியும் பகிரங்கமான உள்நாட்டு போரும் நிலவும் காலத்தில் அரசியல் சட்டவாத பிரமைகளை வைத்திருந்ததற்காக முதலாளித்துவ ஜனநாயகவாதிகளை மார்க்ஸ் கண்டித்தார் என்று இச்சொற்களிலிருந்து தெரிகிறது. 1848 ஆண்டு ஜூன் 6 தேதிய புதிய ரைன் பத்திரிகையில் வெளிவந்த கட்டுரையிலிருந்து இச்சொற்களின் பொருள் குறிப்பாக தெளிவாகிறது. மார்க்ஸ் எழுதினார்: ஒரு தேசிய அரசியல் நிர்ணய சபை முதலில் ஒரு புரட்சிகரமான செயலாற்றலுள்ள சபையாக இருக்க வேண்டும். ஆனால் பிராங்க்ஃபர்ட் சபை அரசாங்கத்தை செயலாற்றி வர அனுமதித்துவிட்டு நாடாளுமன்ற முறை பற்றிய பள்ளிப்பாடங்கள் கற்பதில் முனைந்திருக்கிறது. இந்த அறிவு சான்ற சபையை ஆழ்ந்த யோசனையின் பின் மிகச்சிறந்த நிகழ்ச்சி நிரலையும் மிகச்சிறந்த அரசியல் சட்டத்தையும் உருவாக்கிக் கொள்வதில் வெற்றி பெறுவதாக வைத்துக்கொள்வோம். ஆனால் இதற்கிடையே
ஜெர்மன் அரசாங்கம் துப்பாக்கி கத்தியை நிகழ்ச்சி நிரலில் வைத்துவிட்டிருந்தால் அச்சபையின் மிகச்சிறந்த நிகழ்ச்சி நிரலோ மிகச்சிறந்த அரசியல் சட்டத்தினாலோ என்ன பயன் என்று. சர்வாதிகாரம் என்கிற கோஷத்தின் பொருள் இதுதான். அரசியல் நிர்ணய சபையை அமைப்பது பற்றிய முடிவை நிர்ணயமான வெற்றி என்று வர்ணிக்கும் அல்லது மிக தீவிரமான புரட்சிகர எதிர்க்கட்சியாக இருந்து வருமாறு நம்மை அழைக்கும் தீர்மானங்களை பற்றி மார்க்சின் கண்ணோட்டம் என்னவாக இருந்திருக்கும் என்று இதிலிருந்து நாம் முடிவு கட்ட முடியும். தேசங்களின் வாழ்வில் முக்கியமான பிரச்சனைகள் பலத்தை கொண்டுதான் தீர்மானிக்கப்படுகின்றன. பிற்போக்கான வர்க்கங்களே வழக்கமாக முதலில் வன்முறையையும் உள்நாட்டு போரையும் கைக்கொள்கின்றன. அவைதான் முதலில் துப்பாக்கி கத்தியை நிகழ்ச்சி நிரலில் வைப்பவை. அப்படித்தான் ருஷ்ய எதேச்சதிகார முறை ஜனவரி 9 முறைமையுடன் விடாப்பிடியாக எங்கும் செய்து வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமை தோன்றியிருப்பதனால் அரசியல் நிகழ்ச்சி நிரலில் துப்பாக்கி கத்தி முக்கிய அம்சமாக ஆகியிருப்பதால் புரட்சி எழுச்சி அவசியமாகி விட்டிருப்பதால் அரசியல் சட்ட பிரமைகளையும் நாடாளுமன்ற முறை பற்றிய பள்ளி பாடங்களை கற்பதும் வெறுமே முதலாளி வர்க்கம் புரட்சிக்கு துரோகம் செய்வதை மறைக்கும் திரையாகின்றன. முதலாளி வர்க்கம் புரட்சியிலிருந்து பின்வாங்கி வருகிற உண்மையை மறைக்கும் திரையாகின்றன. அப்படி ஆகிறபோது சர்வாதிகாரம் என்கிற கோஷத்தைத்தான் உண்மையாகவே புரட்சிகரமான வர்க்கம் முன்வைத்து தீர வேண்டும். இந்த சர்வாதிகாரத்தின் பணிகளை பற்றிய பிரச்சினை குறித்து மார்க்ஸ் புதிய ரைன் பத்திரிகையில் எழுதியதாவது: காலாவதியாகிவிட்ட அரசாங்கங்களின் பிற்போக்கான முயற்சிகளை எதிர்த்து தேசிய சபை சர்வாதிகார முறையிலே செயலாற்றியிருக்க வேண்டும். அதன் வழியாக பொதுஜன அபிப்பிராயத்தின் பலத்தை அது சம்பாதித்து கொண்டிருக்கும். அந்த பலத்தின் முன்னே எல்லா துப்பாக்கி கத்திகளும் கட்டைகளும் நொறுங்கிவிடும். ஆனால் இந்த சபை ஜெர்மன் மக்களை தன்னோடு அழைத்து செல்வதற்கு பதிலாக அல்லது மக்களோடு செல்வதற்கு பதிலாக மக்கள் அழுத்து கொள்ளும்படி செய்கிறது என்று. மார்க்சின் அபிப்பிராயத்தில் ஜெர்மனியில் யதார்த்தத்தில் இருந்து வரும் அரசமைப்பிலிருந்து மக்களின் மேலாதிக்கம் என்னும் கோட்பாட்டிற்கு முரணான அதனைத்தையும் தேசிய சபை ஒழித்திருக்க வேண்டும். அதன் பிறகு தான் நிற்கும் புரட்சிகரமான களத்தை பலப்படுத்தி இருக்க வேண்டும். புரட்சி வென்றளித்த மக்களின் மேலாதிக்கத்தை எல்லா தாக்குதல்களிலிருந்தும் பாதுகாத்திருக்க வேண்டும். எனவே 1848 மார்க்ஸ் ஒரு புரட்சிகரமான அரசாங்கத்துக்கு அல்லது சர்வாதிகாரத்துக்கு வைத்த பணிகள் உள்ளடக்கத்தில் முதலில் ஒரு ஜனநாயக புரட்சியே ஆகும். அதாவது எதிர்ப்புரட்சியை எதிர்த்து பாதுகாப்பு, மக்களின் மேலாதிக்கத்துக்கு முரணானது அனைத்தையும் உண்மையில் ஒழிப்பது. இது புரட்சிகர ஜனநாயக சர்வாதிகாரம் தவிர வேறில்லை. மேலே போவோம். மார்க்ஸ் அபிப்பிராயத்தில் எந்த வர்க்கங்கள் இந்த பணியை, மக்களின் மேலாதிக்கம் என்னும் கோட்பாட்டை செயலளவில் முற்றாக செயல்படுத்துவது, எதிர்ப்புரட்சியின் தாக்குதல்களை முறியடிப்பது சாதித்திருக்க முடியும், சாதித்திருக்க வேண்டும். மக்கள் என்று மார்க்ஸ் பேசுகிறார். ஆனால் மக்களின் ஒற்றுமை பற்றிய சிறு முதலாளித்துவ பிரமைகள் எதிர்த்தும், மக்களுக்குள்ளே வர்க்க போராட்டம் இல்லாமை பற்றிய சிறு முதலாளித்துவ பிரமைகளை எதிர்த்தும் எப்போதும் ஈவிரக்கமின்றி மார்க்ஸ் போராடி வந்துள்ளார் என்பது நமக்கு தெரியும். மார்க்ஸ் மக்கள் என்னும் சொல்லை பயன்படுத்தும் போது அதன் வழியாக வர்க்க வேறுபாடுகளை மெருகிட்டு மறைக்காமல் புரட்சியை முடித்து கொடுக்கும் திறமுள்ள திட்டவட்டமான பகுதிகளை ஒன்றுபடுத்தினார். மார்ச் 18 பெர்லின் பாட்டாளி வர்க்கத்தின் வெற்றிக்கு பின் புதிய ரைன் பத்திரிகை எழுதியதாவது: புரட்சியின் விளைவுகள் இரு அம்சங்களை நிரூபித்தன. ஒரு புறத்தில் மக்களை ஆயுதபாணியாக்கல், சங்கம் அமைக்கும் உரிமை, மக்களின் மேலாதிக்கத்தை உண்மையாக சாதித்தல். மறுபுறத்தில் முடியரசையும் காம்கௌசன் ஹன்சிமான் அமைச்சரவையையும், அதாவது பெருமுதலாளி வர்க்கத்தார் பிரதிநிதிகளின் அரசாங்கம் நீடித்து வைத்திருத்தல். ஆக புரட்சி இருவகையான விளைவுகளை பெற்றிருந்தது. அவை பிரிந்து செல்வது தவிர்க்க முடியாதது. மக்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். நிர்ணயமான ஜனநாயக தன்மையுள்ள சுதந்திரங்களை பெற்றிருந்தார்கள். ஆனால் உடனடி அரசதிகாரம் அவர்கள் கைக்கு வராமல் பெருமுதலாளி வர்க்கத்தாரின் கைக்கு வந்துவிட்டது. சுருங்கச் சொன்னால் புரட்சி நிறைவு பெறவில்லை. மக்கள் பெருமுதலாளி வர்க்கத்தார் பிரதிநிதிகளை அமைச்சரவையை அமைக்கிவிட்டார்கள். இந்த பெருமுதலாளி வர்க்கத்தார் பிரதிநிதிகள் பழைய பிரஷ்ய பிரபு வம்சத்தினரோடும் அதிகார வம்சத்தினரோடும் கூட்டணி ஏற்படுத்தி கொண்டு தங்களுடைய விருப்பத்தை உடனே காட்டிக்கொண்டார்கள். அர்னிம், கானிட்ஸ், வேரின் ஆகியோர் அமைச்சரவையில் சேர்ந்தனர். என்றென்றும் புரட்சி
எதிர்ப்புள்ள மேல்தட்டு முதலாளி வர்க்கத்தினர் மக்களிடமுள்ள பயத்தால், அதாவது தொழிலாளிகளிடமும் ஜனநாயக போக்கான முதலாளி வர்க்கத்தினரிடம் உள்ள பயத்தால் பிற்போக்காளர்களுடன் காத்து கொள்ளும் தன்மையுடையதும் தாக்குதல் தன்மையுடையதுமான கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டார்கள். எனவே அரசியல் நிர்ணய சபையை அமைப்பதற்காக முடிவு செய்வது மட்டுமல்லாமல் அதை உண்மையிலேயே கூட்டுவதும் கூட புரட்சியின் நிர்ணயமான வெற்றிக்கு போதாது. ஆயுதமேந்திய போராட்டத்தில் அரைகுறையான வெற்றி பெற்ற பிறகும் கூட 1848 மார்ச் 18 பெர்லின் தொழிலாளர்கள் துருப்புகளின் மீது வெற்றி பெற்றது. ஒரு முழுமை பெறாத புரட்சி, முடிவுக்கு கொண்டு செல்லப்படாத புரட்சி சாத்தியமே. அப்படியானால் அது முழு நிறைவு எதை பொறுத்திருக்கும்? அரசதிகாரம் நேரடியாக யார் கையில் போய் சேருகிறது என்பதை பொறுத்து இருக்கிறது. பெத்ருன்கேவிச், ரோதிச்செவ் வகைராக்களின், காம்ப்ஹவுசன், ஹன்சிமான் வகைராக்களின் கைகளுக்கா அல்லது மக்களின், அதாவது தொழிலாளிகளின் ஜனநாயக போக்கான முதலாளி வர்க்கத்தாரின் கைகளுக்கா என்பதை பொறுத்து இருக்கிறது. முதல் வழக்கில் முதலாளி வர்க்கத்திடம் அரசதிகாரம் இருக்கும். பாட்டாளி வர்க்கத்திற்கு விமர்சன சுதந்திரமும் மிக தீவிரமான புரட்சிகர எதிர்க்கட்சியாக இருந்து வரும் சுதந்திரமும் இருக்கும். வெற்றி பெற்றவுடனே முதலாளி வர்க்கம் பிற்போக்காளருடன் கூட்டணி ஏற்படுத்தி கொள்ளும். ருஷ்யாவிலும் தவிர்க்க முடியாதபடி இது நடக்கும். எடுத்துக்காட்டாக, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் தொழிலாளர்களின் துருப்புகளோடு தெருப்போர் புரிந்து ஓர் அரைகுறையான வெற்றியை மட்டும் பெற்று பெத்ருன்கேவிச் வகைராக்களை அரசாங்கம் அமைக்க விடுபவர்களேயானால், இரண்டாம் வழக்கில் புரட்சிகர ஜனநாயக சர்வாதிகாரம், அதாவது புரட்சியின் முழு வெற்றி சாத்தியப்படும். இனி பாக்கி இருப்பது ஜனநாயக போக்கான முதலாளி வர்க்கத்தார் என்பதற்கு மார்க்ஸ் உண்மையிலேயே என்ன பொருள் கொண்டிருந்தார் என்பதை மேலும் சரிநுட்பமாக வரையறுப்பது தான். பெரும் முதலாளி வர்க்கத்திடமிருந்து வேறுபடுத்தி காட்டிக்கொள்ளும் நிலையில் அதை தொழிலாளிகளையும் சேர்த்து அவர் மக்கள் என்று குறிப்பிட்டார் அல்லவா? 1848 ஜூலை 29 புதிய ரைன் பத்திரிகையில் வெளிவந்த ஒரு கட்டுரையின் பின்வரும் பகுதி இந்த கேள்விக்கு தெளிவாக விடையளிக்கிறது. 1848 நடந்த ஜெர்மன் புரட்சி 1789 நடந்த பிரெஞ்சு புரட்சியின் போலியே ஆகும். 1789 ஆகஸ்ட் நாளில் பஸ்தீல் சிறைச்சாலையை நொறுக்கி 3 வாரங்கள் ஆன பின் ஒரே நாளில் பிரெஞ்சு மக்கள் எல்லா நிலப்பிரபுத்துவ சுமைகளையும் தூக்கி எறிந்தார்கள். 1848 ஜூலை 11 மார்ச் தெரு அரண்கள் எழுப்பி 4 மாதங்கள் ஆன பின் நிலப்பிரபுத்துவ சுமைகள் ஜெர்மன் மக்களை முறியடித்தன. 1789 சேர்ந்த பிரெஞ்சு முதலாளி வர்க்கம் தன்னுடைய நேச சக்தியான விவசாய மக்களை ஒரு கணமேனும் நட்டாற்றில் விடவில்லை. தன்னுடைய ஆட்சி கிராமப்புறத்தில் நிலப்பிரபுத்துவத்தை ஒழிப்பதில் ஆதாரப்பட்டிருக்கிறது என்றும், ஒரு சுதந்திரமான நிலமுள்ள விவசாய வர்க்கத்தை படைப்பதில் ஆதாரப்பட்டிருக்கிறது என்றும் அதற்கு தெரிந்திருந்தது. 1848 சேர்ந்த ஜெர்மன் முதலாளி வர்க்கம் சிறிதும் மன உறுத்தல் இல்லாமல் தனது மிகவும் இயல்பான நேச சக்தியாக தனது சதையோடு சதையாக உள்ள விவசாயிகளுக்கு துரோகம் செய்து வருகிறது. விவசாயிகள் இல்லாமல் அது பிரபுக்களை எதிர்த்து நிற்க முடியாது. நிலப்பிரபுத்துவ உரிமைகளின் நீடிப்பு, மாயமான மீட்பு என்கிற மாறு வேடத்தில் அவை நீடித்திருக்க அனுமதி. இதுதான் 1848 வருடத்திய ஜெர்மன் புரட்சியின் விளைவு. மலையை கெல்லி எலியை பிடித்த கதையாயிற்று. இது மிகவும் அறிவூட்டத்தக்க பகுதியாகும். இது 4 முக்கிய முன்கூற்றுகளை நமக்கு அளிக்கிறது. முதலாவது, முடிவு பெறாத ஜெர்மன் புரட்சிக்கும் முடிவு பெற்ற பிரெஞ்சு புரட்சிக்கும் இடையே உள்ள வேறுபாடு இதுதான். ஜெர்மன் முதலாளி வர்க்கம் பொதுவாக ஜனநாயகத்துவத்துக்கு துரோகம் செய்தது மட்டுமல்ல, மற்றவையுடன் கூடவே விவசாய மக்களுக்கும் துரோகம் செய்தது. இரண்டாவது, விவசாய மக்களை கொண்ட ஒரு சுதந்திரமான வர்க்கத்தை படைப்பது ஜனநாயக புரட்சியின் நிறை முடிவுக்கு அடிப்படையாகும். மூன்றாவது, இப்படிப்பட்ட வர்க்கத்தை படைப்பது என்பதின் பொருள் நிலப்பிரபுத்துவ சுமைகளை ஒழித்தல், நிலப்பிரபுத்துவ முறையை ஒழித்தல் என்பதாகும். எனினும் இது இன்னும் சோசியலிச புரட்சி என்று பொருள்படாது. நான்காவது, முதலாளி வர்க்கத்தின், அதாவது ஜனநாயக போக்கான முதலாளி வர்க்கத்தின் மிகவும் இயல்பான நேசசக்தி விவசாயிகளே. அவர்கள் இல்லாமல் அது பிற்போக்கை எதிர்த்து நிற்க முடியாது. ஸ்தூலமான தேசிய நிலைமைகளை மாற்றி போட்டும் நிலப்பிரபுத்துவ முறைக்கு பதிலாக பண்ணையடிமை முறை என்று வைத்து கொண்டும் கவனித்தால் இந்த கூற்றுகள் அனைத்தும் 1905 சேர்ந்த ரஷ்யாவுக்கு முற்றிலும் பொருந்தும். மார்க்ஸ் விளக்கிய வகையில் ஜெர்மன் அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் சந்தேகமின்றி புரட்சியின் நிர்ணயமான வெற்றிக்குரிய கோஷமாக
எடுக்க முடிகிற ஒரே கோஷம் பாட்டாளி வர்க்கத்தின் விவசாய மக்களின் புரட்சிகர ஜனநாயக சர்வாதிகாரம் என்பதுதான். எதிர்த்து வரும் பிற்போக்காளர்களுக்கும் துரோகத்தனமான முதலாளி வர்க்கத்துக்கும் மாறுபட்ட நிலையில் 1848 மார்க்ஸ் வைத்த மக்கள் எனப்பட்டதில் பாட்டாளி வர்க்கமும் விவசாய மக்களும் முக்கியமான இணைக்கூறுகளாகும் என்பதில் ஐயமில்லை. ருஷ்யாவிலும் கூட மிதவாத முதலாளி வர்க்கத்தினரும் பொஷ்பஸ்தேனிய சங்க கனவான்களும் விவசாய மக்களுக்கு துரோகம் செய்து வருகிறார்கள். துரோகம் செய்வார்கள் என்பதில், அதாவது அவர்கள் போலி சீர்திருத்தங்களோடு நின்று விடுவார்கள். நிலப்பிரபுக்களுக்கும் விவசாய மக்களுக்கும் இடையே நடக்கும் நிர்ணயமான போராட்டத்தில் நிலப்பிரபுக்களின் பக்கம் நிற்பார்கள் என்பதில் ஐயமில்லை. இந்த போராட்டத்தில் பாட்டாளி வர்க்கம் ஒன்றுதான் கடைசி வரை விவசாயிகளை ஆதரித்து நிற்கும் திறமுடையது. கடைசியாக ருஷ்யாவிலும் கூட விவசாயிகள் போராட்டத்தின் வெற்றி, அதாவது நிலம் முழுவதையும் விவசாய மக்களுக்கு மாற்றி கொடுத்து விடுவது, ஒரு முழுமையான ஜனநாயக புரட்சியை குறிக்கும். முடிவு வரை கொண்டு செல்லப்பட்ட புரட்சியின் சமுதாய அடிப்படையாக இருக்கும் என்ற போதிலும், இது எவ்வகையிலும் சோசியலிச புரட்சியாகவோ சிறு முதலாளி வர்க்கத்தினரின் சித்தாந்திகளான சோசியலிஸ்ட் புரட்சியாளர்கள் பேசும் சமுதாயமயமாக்கலாகவோ ஆகாது. விவசாயிகளின் புரட்சி எழுச்சி, ஜனநாயக புரட்சியின் வெற்றி, ஜனநாயக குடியரசின் அடிப்படையில் சோசியலிசத்திற்கான ஒரு நிர்ணயமான உண்மையான போராட்டத்துக்கு வழியை செப்பனிட்டு தரும், அவ்வளவுதான். இந்த போராட்டத்தில் நிலம் படைத்த வர்க்கம் என்கிற திடமற்ற பாத்திரம் வகிப்பவர்கள் இன்று முதலாளி வர்க்கத்தினர் ஜனநாயகத்துக்கான போராட்டத்தில் வகித்து வரும் பாத்திரம் மாதிரி. இதை மறப்பது சோசியலிசத்தை மறப்பதாகும். பாட்டாளி வர்க்கத்தின் உண்மையான நலன்கள் பணிகள் பற்றி தன்னையும் மற்றவர்களையும் வஞ்சிப்பதாகும். 1848 மார்க்ஸ் கொண்டிருந்த கருத்துக்களை முன்வைப்பதில் குறைபாடு எதுவும் இல்லாமல் இருக்கும் பொருட்டு அக்காலத்திய ஜெர்மன் சமூக ஜனநாயகவாதத்துக்கும், அல்லது அக்காலத்து மொழியில் சொல்வதென்றால் பாட்டாளி வர்க்கத்தின் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தற்காலத்திய ருஷ்ய சமூக ஜனநாயகவாதத்துக்கும் இடையேயுள்ள முக்கியமான வேற்றுமையை குறித்து கொள்வது அவசியம். மேரிங் பின்வருமாறு சொல்கிறார்: அரசியல் அரங்கில் ஜனநாயகத்தின் பத்திரிகையாக புதிய ரைன் பத்திரிகை தோன்றியது. அதன் கட்டுரைகள் அனைத்திலும் இழையோடிய கருத்தை தவறாக புரிந்து கொள்வதற்கு இடமே கிடையாது. எனினும் நேரடி அர்த்தத்தில் முதலாளி வர்க்கத்தின் நலன்களுக்கு எதிரான பாட்டாளி வர்க்கத்தின் நலன்களை விட எதேச்சதிகார முறைக்கும் நிலப்பிரபுத்துவ முறைக்கும் எதிரான முதலாளித்துவ புரட்சியின் நலன்களை அது ஆதரித்து போராடியது. புரட்சி நடந்து வந்த காலத்தில் ஒரு சுதந்திரமான தொழிலாளி வர்க்க இயக்கத்தை பற்றி அந்த பத்திரிகையில் காணக்கூடியது அற்ப சொற்பமாகத்தான் உள்ளது என்ற போதிலும், அத்தோடு கூடவே மோல், ஷாப்பர் ஆகியோரை ஆசிரியர்களாக கொண்டு கோலோன் தொழிலாளர் சங்கத்தின் தனிப்பத்திரிகை ஒன்று வாரம் 2 முறை வெளிவந்து கொண்டிருந்ததை நாம் மறக்கலாகாது. எப்படி இருந்த போதிலும் புதிய ரைன் பத்திரிகை தனது காலத்தில் இருந்த ஜெர்மன் தொழிலாளி வர்க்க இயக்கத்தின் மீது கவனம் செலுத்தியது குறைவாயிருந்த விஷயம் தற்கால வாசகனின் கண்ணை பறிக்காமல் இருக்க முடியாது. இவ்வளவுக்கும் இந்த இயக்கத்தின் மிகச்சிறந்த ஆதரவாளரான ஸ்தபான் போன் என்பவர் பாரிஸிலும் பிரசல்ஸிலும் மார்க்ஸ், ஏங்கல்ஸ் ஆகியோரின் மாணாக்கராக இருந்தார். 1848 அவர்களுடைய பத்திரிகையின் பெர்லின் நிருபராகவும் இருந்தார். தொழிலாளிகளிடையே தாம் செய்து வந்த கிளர்ச்சியை பற்றி மார்க்ஸும் ஏங்கல்ஸும் எதிர்ப்பாக ஒரு வார்த்தையேனும் சொன்னதே இல்லை என்று போன் தமது நினைவுகளில் கூறுகிறார். என்ற போதிலும் குறைந்தபட்சம் இந்த கிளர்ச்சியின் வழிமுறைகளை பற்றி அவர்கள் அதிருப்தி கொண்டிருந்தது சாத்தியமே என்று பின்னால் ஏங்கல்ஸ் வெளியிட்ட கூற்றுகளிலிருந்து தெரிகிறது. அவர்களின் அதிருப்தி நியாயமானதே. ஏனெனில் ஜெர்மனியின் பெரும் பகுதியில் இன்னமும் பாட்டாளி வர்க்கத்தினுடைய அறவே வளர்ச்சியற்றிருக்கும் வர்க்க உணர்வுக்கு போன் நிறைய விட்டு கொடுக்க வேண்டியிருந்தது. கம்யூனிஸ்ட் அறிக்கையின் நிலையிலிருந்து பார்க்கும்போது இப்படி விட்டு கொடுத்ததானது விமர்சனத்தின் எதிரே நிற்காது. அவர்களின் அதிருப்தி நியாயமற்றும் இருந்தது. ஏனெனில் அப்படி இருந்தும் போர்னால் தம் கிளர்ச்சியை சார்பு நோக்கில் உயர்வான தரத்தில் வைத்திருக்க முடிந்தது. முதலாளித்துவ புரட்சியை முடிந்தவரை தொலைவுக்கு தள்ளி செலுத்துவதுதான் தொழிலாளி வர்க்கத்தின் முதன்மையான நலன் என்று மார்க்ஸும் ஏங்கல்ஸும் நினைத்தது வரலாற்று ரீதியிலே அரசியல் ரீதியிலே சரிதான் என்பதில் சந்தேகமில்லை என்றாலும் கூட, மிகவும் ஒளி நிறைந்த சிந்தனையாளர்களின் கருத்தோட்டங்களையும் கூட தொழிலாளி வர்க்க இயக்கத்தின் ஒரு சாதாரண உள்ளுணர்வு திருத்த முடியும் என்பதற்கு ஒரு குறிப்பிடத்தக்க சான்று கிடைத்தது. 1849 ஏப்ரலில் ஒரு தனி தொழிலாளர் நிறுவனம் வேண்டும் என்று அவர்கள் மார்க்ஸ், ஏங்கல்ஸ் அறிவித்து, குறிப்பாக கிழக்கு எல்பே
கிழக்கு பிரஷ்யாவை சேர்ந்த பாட்டாளி வர்க்கம் தயாரித்து வந்த தொழிலாளர் காங்கிரஸில் கலந்து கொள்வது என்று முடிவு செய்தனர். ஆக 1849 ஏப்ரலில்தான் புரட்சிகரமான பத்திரிகை அநேகமாக ஓராண்டாக வெளிவந்து கொண்டிருந்த பிறகுதான் புதிய ரயன் பத்திரிகை 1848 ஜூன் 1 வெளிவரத் தொடங்கியது. மார்க்சும் ஏங்கல்ஸும் ஒரு தனி தொழிலாளர் நிறுவனம் இருப்பதற்கு ஆதரவு தெரிவித்தனர். அதுவரை அவர்கள் சுதந்திரமான தொழிலாளர் கட்சியுடன் எந்த அமைப்பு வகைப்பட்ட பிணைப்பும் இல்லாமல் வெறுமே ஒரு ஜனநாயகவாதத்தின் பத்திரிகையை நடத்தி கொண்டிருந்தனர். நமது தற்கால பார்வை நிலையிலிருந்து பார்க்கும்போது இது ஒரு அரக்கத்தனமான அசாத்தியமான உண்மையாக தோன்றினாலும் இது அக்காலத்திய ஜெர்மன் சமூக ஜனநாயக கட்சிக்கும் இன்றைய ருஷ்யாவின் சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சிக்கும் இடையே உள்ள மாபெரும் வேற்றுமையை தெளிவாக காட்டுகிறது. ஜெர்மன் ஜனநாயக புரட்சியில் பொருளாதாரத்துறையிலும் அரசியல் துறையிலும் அரசு வகையில் ஒற்றுமையின்மை 1848 ஜெர்மனி பிற்பட்ட நிலையில் இருந்த காரணத்தினால் இயக்கத்தின் பாட்டாளி வர்க்க முனைப்பு கூறுகள் பாட்டாளி வர்க்க போக்கு எவ்வளவு குறைவாக இருந்தது என்று இது காட்டுகிறது. இக்காலத்திலும் இதற்கு சற்றும் பிறகும் கூட ஒரு சுதந்திரமான பாட்டாளி வர்க்க கட்சியின் தேவை பற்றி மார்க்ஸ் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்ததை மதிப்பிடுகையில் இதை எடுத்துக்காட்ட பிளானேகா மறக்கிறது போல் மறக்கக்கூடாது. அநேகமாக ஓராண்டுக்கு பிறகுதான் ஜனநாயக புரட்சியின் அனுபவத்தின் விளைவாக மட்டுமே மார்க்ஸ் இந்த நடைமுறை முடிவுக்கு வந்து சேர்ந்தார். அந்த அளவுக்கு அக்காலத்திய ஜெர்மனியில் சூழல் முழுவதும் குறுகிய போக்குள்ளதாயும் சிறு முதலாளித்துவ போக்குள்ளதாயும் இருந்தது. நமக்கு இந்த முடிவானது சர்வதேச சமூக ஜனநாயகவாதத்தின் அரை நூற்றாண்டு அனுபவத்தின் நன்கு தெரிந்த திடமான ஆதாயமாகும். இந்த ஆதாயத்தின் அடிப்படையில் நாம் ருஷ்யாவின் சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சியை அமைக்க தொடங்கினோம். எடுத்துக்காட்டாக நம் விஷயத்தில் பாட்டாளி வர்க்கத்தின் சமூக ஜனநாயக கட்சிக்கு அப்பாற்பட்டதாய் புரட்சிகரமான பாட்டாளி வர்க்க பத்திரிகைகள் பற்றிய பேச்சுக்கே இடம் இருக்க முடியாது, அல்லது வெறுமே ஜனநாயகவாதத்தின் பத்திரிகையாக ஒரு கணமேனும் வெளிவருகிற பிரச்சனையும் இருக்க முடியாது. ஆனால் மார்க்ஸ் போன் இடையே அற்பமாக வெளிப்படத் தொடங்கிய வேறுபாடு நம் புரட்சியில் ஜனநாயக நீரோட்டத்தில் உள்ள பாட்டாளி வர்க்க போக்கு எவ்வளவு மிக வலுவாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அவ்வளவு அதிக வளர்ச்சியுற்ற வடிவத்தில் இருக்கிறது. ஸ்டபான் போன் நடத்தி வந்த கிளர்ச்சியை குறித்த மார்க்சும் ஏங்கல்ஸும் கொண்டிருந்த சாத்தியமான அதிருப்தியை பற்றி மேரிங் மிதமிஞ்சிய மெத்தனத்துடனும் தட்டிக்கழிக்கும் முறையிலும் பேசுகிறார். 1885 ஏங்கல்ஸ் போர்னை பற்றி எழுதியதை பாருங்கள். கம்யூனிஸ்ட் சங்கத்தின் உறுப்பினர்கள் எல்லாவிடங்களிலும் தீவிர ஜனநாயக இயக்கத்தின் தலைமையில் இருந்தார்கள். அதன் வழியாக புரட்சிகரமான நடவடிக்கை சங்கம் ஒரு மிகச்சிறந்த பள்ளி என்று நிரூபித்தார்கள். சங்கத்தின் செயலூக்கமுள்ள உறுப்பினராக பாரிஸிலும் பிரசல்ஸிலும் வேலை செய்த ஸ்டபான் பான் என்னும் அச்சுக்கோக்கும் தொழிலாளி பெர்லினில் தொழிலாளர் சங்கத்தை நிறுவினார். அது கணிசமாக பறந்து விரிந்து 1850 வரை இருந்தது. போன் ஒரு ஆற்றல் மிக்க இளைஞர் எனினும் அரசியல் பிரமுகர் ஆவதிலேயே மிதமிஞ்சிய அவசரம் காட்டினார். கூட்டம் சேர்ப்பதற்காக பல பட்டறை கும்பலுடனெல்லாம் உறவாடி வந்தார். சண்டையிட்டு வரும் போக்குகளில் ஒற்றுமையையும் பெருங்குழப்பத்தின் ஒளியையும் அவரால் கொண்டு வர முடியவில்லை. எனவே சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான பிரசுரங்களில் கம்யூனிஸ்ட் அறிக்கையின் கருத்துக்கள் தொடர்பின்றி கைவினைஞர் சங்க கில்டு நினைப்புகளோடும் விருப்பங்களோடும் லூயி பிளாங் புருதோன் கருத்து துணுக்குகளோடும் காப்பு முறைக்கு ஆதரவளிப்பதோடும் கலந்து குழப்பிவிடப்பட்டிருந்தன. சுருங்கச் சொன்னால் அவர்கள் எல்லோரையும் திருப்திப்படுத்த விரும்பினார்கள். குறிப்பாக வேலை நிறுத்தங்களும் தொழிற்சங்கங்களும் உற்பத்தியாளர்களின் கூட்டுறவு சங்கங்களும் துவக்கப்பட்டன. இப்படிப்பட்ட விஷயங்களை நிரந்தரமான அடிப்படையில் நடைமுறையில் நிறுவுவதற்கான களத்தை அரசியல் வெற்றிகள் மூலமாக முதலில் வென்று கொள்வதே எல்லாவற்றிற்கும் மேலாக உள்ள பிரச்சனை என்பதை மறந்துவிட்டார்கள். பின்னால் பிற்போக்கின் வெற்றிகளால் இந்த சங்கத்தின் தலைவர்கள் புரட்சிகரமான போராட்டத்தில் நேரடியாக கலந்து கொள்வதின் அவசியத்தை உணரத் தொடங்கிய போது அவர்களை சுற்றி சூழ்ந்து திரண்டிருந்த அறிவு முதிராத கும்பல் இயல்பாகவே அவர்களை நட்டாற்றில் விட்டு சென்றது. 1849 மே மாதம் டெஸ்டனில் நிகழ்ந்த புரட்சி எழுச்சியில் போன் கலந்து கொண்டார். அதிர்ஷ்டவசமாக தப்பிக்கவும் செய்தார்.
எனினும் பாட்டாளி வர்க்கத்தின் மாபெரும் அரசியல் இயக்கத்துக்கு மாறுபட்ட நிலையில் தொழிலாளர் சங்கம் ஒரு தனித்து நிற்கும் சங்கமாகவே காட்டிக்கொண்டது. அது பெரும்பாலும் காகிதத்திலேதான் இருந்தது. அற்பமான பங்கும் வகித்தது. எனவேதான் அதை நசுக்குவது அவசியம் என்று பிற்போக்கு 1850 வரை கருதவில்லை. அது கிளைகளும் பல வருடங்களுக்கு பின்னரே நசுக்கப்பட்டன. போன் அரசியல் பிரமுகர் ஆவதற்கு பதிலாக ஒரு சாதாரண சுவிஸ் நாட்டு பேராசிரியராகிவிட்டார். அவர் இப்போது மார்க்ஸை கைவினைஞர் சங்க மொழியில் மொழிபெயர்ப்பதில்லை, நற்பண்புள்ள ரெனோனை சொற்பேருக்குள்ள ஜெர்மன் நடையில் மொழிபெயர்க்கிறார். இப்படித்தான் ஜனநாயக புரட்சியில் சமூக ஜனநாயகவாதத்தின் 2 போர் தந்திரங்கள் பற்றி ஏங்கல்ஸ் தீர்ப்பளித்தார். நமது புதிய இஸ்கிராவாதிகளும் பொருளாதாரவாதத்தின் பக்கம் சாய்கிறார்கள். வெளிச்சம் கண்டு வருவதற்காக அவர்களை முடியரசுவாத முதலாளி வர்க்கத்தினர் புகழ்ந்து கொள்ளும் அளவுக்கு அவர்கள் நியாய புத்தியற்ற ஆர்வம் காட்டி அதன் பக்கம் சாய்கிறார்கள். அவர்களும் கூட தங்களை சுற்றி ஒரு பலபட்டறை கும்பலை திரட்டி கொள்கிறார்கள். பொருளாதாரவாதிகளை முகத்துதி செய்கிறார்கள். முன்முயற்சி, ஜனநாயகம், தனி உரிமை என்றெல்லாம் கோஷமிட்டு அறிவு முதிராத மக்கள் திரளை வாய்வீச்சு மூலமாக ஈர்த்து வருகிறார்கள். அவர்களின் தொழிலாளர் சங்கங்களும் கூட ஹிலஸ்தக்கோ மாதிரியான புதிய இஸ்கிராவின் தாள்களிலேதான் இருக்கின்றன. அவர்களின் கோஷங்களும் தீர்மானங்களும் பாட்டாளி வர்க்கத்தின் மாபெரும் அரசியல் இயக்கத்தின் பணிகளை அதேபோல் புரிந்து கொள்ள தவறுகிறதை காட்டுகின்றன. 1905ஆம் ஆண்டு ஜூலையில் எழுதப்பட்டது. 1905 ஜூலை ஜெனீவாவில் ருஷ்ய சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சியின் மத்திய குழு இதை தனி புத்தகமாக வெளியிட்டது. நூல் திரட்டு தொகுதி 11, பக்கங்கள் 1 முதல் 131.